இந்த அதிரடி சிங்கப்பெண் திட்டம் தொடங்குறாங்க இன்ன வரைக்கும் தொடங்கிட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பெண் வைக்கும்போது வேட்டையாடக்கூடிய சிங்கங்கள் வேணும்ல. நீங்கள் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, ஜெனட்டிக்கலாக உள்ளது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாய், நரி, சிங்கம், புலி, கரடி இதோடய வாழ்ந்து பழகினாங்க. சிங்கப்பெண்கள்லாம் தயார் பண்றாங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரமாக. இதை நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் மனசில் நினைக்கும் போது அந்த விவேக் ஒரு படத்தில் பார்ப்போம். அந்த மாதிரி இவங்க சிங்கப்படையை முன்னாடி இதை நினைக்கிறான், இந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கான், இந்த பிள்ளை ஏதோ பண்ண போகிறான். நைட்ல அந்த சிங்கப்பெண்களுக்கே பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றது அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கூட ஒரு பெண் இன்ஸ்பெக்டர். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? டிவிக்கே ஆட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போது. 1 மாசத்துல 10 ரேப் கேஸ், 15 கொலை இந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் இந்த அதிரடி சிங்கப்பெண் திட்டம் தொடக்க விழாவை தொடங்குறாங்க இன்ன வரைக்கும் தொடங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் இன்னும் திறக்காததுக்கான காரணம்? இல்லைம்மா, அதுக்கெல்லாம் சிங்கப்பெண்ணா சிங்கம் ரெடி பண்ணணும்லம்மா. பேர் மட்டும் வச்ச சோறு போடணும்ல, பேர் வச்சா போதுமா? சிங்கப்பெண் படை அப்படின்னு இன் அவுட்டுன்னு ஒரு போர்டு வைக்கிறீங்க, உள்ள சிங்கப்பெண் வேணும்ல. பாவம் வயசானவங்களை போட்டு என்ன இப்போ அவங்க போய் அதிரடியாக கைது பண்ண முடியாது, விரட்ட முடியாது, ஓடி பிடிக்கணும். சிங்கப்பெண்ணா ஒரு பாய்ச்சல் வேணும். நீ வேற ஏதாவது வச்சு நீங்கள் மான் படைன்னு வச்சிங்கன்னா கூட இன்னும் வேகமாக ஓடணும். அதனால தான் யோசிச்சு தான் ஆமை படைன்னு வச்சுருந்தா மெதுவாக போகலாம், அது ஊர்ந்து போகலாம். ஏற்கனவே இருந்தது ஆமைப்படை. இப்போ சிங்கப்படைன்னு வைக்கும்போது வேட்டையாடக்கூடிய சிங்கங்கள் வேணும்ல, அதை தேடி பிடிச்சி தான் அது பண்ண முடியும். சும்மா வெறும் ப்ளூ சட்டையும் வேற கலர் யூனிஃபார்ம் மாற்றினா என்ன ஆகுனா, அந்த இதுலலாம் இப்போ பண்ணுவாங்கல்ல, ஆட்டுக்கு குதிரை மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி மாட்டி விடுவாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா அது சிக்கலாயிரும். அதனால ஒரிஜினல் சிங்கப்பெண்களை தேடிட்டு இருப்பாங்க. செட் பண்ணணும்ல, அதுக்குள்ள இப்போ டைம் 15 நாள் தானே ஆகுது. அதனால இப்போ தலைமைக்கு ஒருத்தரை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி ஆஃபீஸர். அப்போ இன்னும் படை வேணும்ல. ஒரு சிங்கத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பல்வேறு ஊர்களில் பல்வேறு சிங்கங்களை இறக்கி விடணும். அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கப்பெண்கள்லாம் போய் தேடுவாங்க. அங்கங்கே பாதுகாப்பு கொடுக்குறது, ஒவ்வொரு தெருமுக்குள்ளேயும் அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம், தனி பெயிண்டில் கார் கொடுப்பாங்க. எப்படியும் ஏன்னா பார்த்தோன்னே பயப்படுற மாதிரி இருக்கும். இப்போ சில நேரத்தில் சிங்கத்துக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு அரசாங்கம் உடனே எடுத்துட முடியாது, மெதுவாக தான் எடுப்பாங்க. சார், அப்ப இன்னும் தேடாம தான் 27ஆம் தேதி தொடங்க போறாங்க. தொடங்குறது வேறம்மா. இப்போ வீடு கிரக பிரவேசம் பண்ணுவாங்க, கதவே வச்சிருக்க மாட்டாங்க. பேருக்கு கிரக பிரவேசம்னு ஒன்று பண்ணி மொய்யெல்லாம் வாங்கிட்டு அந்த காசை வச்சு பேலன்ஸ் வேலையை முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கோம். இப்போ விஜய் பிஸியாக இருக்காரு, துவக்கிற விழாக்கே வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஆள்லாம் ரெடி பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு சிங்கங்கள் ரெடி பண்ணணும்ல, அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் படையாகும். சரி, இப்போ நடக்கிற இந்த கொலை, கற்பழிப்பு அப்படின்னு மோஸ்ட்லி பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதே ஆண்களால். பெண்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அப்படின்னா எல்ஜிபிடிக்கு யாருக்கு பாதிப்பு ஏற்படும்? நீங்கள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். 10 வருஷம் கழிச்சு தான் அந்த பாதிப்புகள்லாம் வரும். இப்போ சிங்கப்பெண் படை மாதிரி அப்புறம் நாளைக்கு விஜய் அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஆட்சியில் இருந்தாருன்னா அந்த நம்ம இது பண்ண முடியாது. இன்னும் அங்கீகரிக்கல. ஓரின சேர்க்கையாளர் பாதுகாப்பு, அவங்களுக்கு தனிப்படை அமைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பேரை வைக்கணும், நரிப்படையோ இல்லை புலிப்படையோ ஏதாவது ஒன்று வச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாட்டி விட்டு அது ஒரு பண்ணணும். இப்போ அதில் நிறையா இருக்குது, 4-5 இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு தனி பாதுகாப்பு இருக்கும். அவங்க அனுமதி இல்லாமல் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுவும் வன்முறை தானே. அதெல்லாம் இனிமேல் தான் வரும். ஓகே சார், இப்போதைக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்களை இறக்க போறாங்க. அப்படி என்ன இந்த சிங்கப்பெண்கள் பண்ண போறாங்க? அதை தான் நீங்கள் பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்பயே சொல்லிட்டா, எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டா அப்புறம் இப்போ எதிராளி பயந்து ஓடிடுவாங்கல்ல, தவறு பண்ணாமல் போயிடலாம். என்ன பண்ணணும்னு இப்போ தான் உட்காந்து பேசியிருக்காங்க புஷியானந்தோட. அவரு சொல்றது அப்புறம் ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் கேட்டு ஆமாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. அமைச்சர்கள் தானே, எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுதான் எல்லாம் முடிஞ்சு தானே வர முடியும் சார். அந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அனுபவம் இருக்கா சார் அவங்களுக்கு? அனுபவம் இருக்கிற, அதாவது இதுக்கெல்லாம் என்னம்மா அனுபவம்ன்றதுலாம் கிடையாது. அவங்களாம் பண்ற முடிவு தானே. இப்போ ஓட்டு போடுறவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? அவங்களா போடலையா குத்து மதிப்பா? அந்த மாதிரி தான் எல்லாம் பழகிக்கிற வேண்டியதான். அதே போல இந்த சிங்கப்பெண்கள் படையில ஏன் சிங்கப்பெண்கள் அதிரடி படைன்னு வச்சாங்க? ஆண்கள் இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை நீங்க தனியா வச்சு எடுத்து வச்சிருங்க. இந்த சிங்கப்பெண் படையை தனியாக வச்சுருங்க. ஹியூமன் கேட்டல்ஸ் பைத்தியம் முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே மிருகத்தோடைய தன்னை ஒத்து பார்த்துக்கும்.
ஓகே. இவன் 6 அறிவு உள்ள மனுஷன், அது 5 அறிவு உள்ளது. அதை வச்சுக்கிட்டு அதை இப்போ போஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க, யாராவது செத்துருப்பான், அவன் எலியை பார்த்தா கூட பயந்து செத்துற ரூபா கூட இருக்கும். பார்த்தீங்கன்னா பாடையில் இப்போ பழைய காலத்து மாதிரி கிடையாது, இப்போ வண்டி மாதிரி வச்சுனா 2 சிங்கம் இருக்கும். அவன் ஒருத்தர் செத்துடுறான், ஒரு மனுஷன், அது எவனானாலும் செத்து பாடியை கொண்டு போய் கண்ணாடியில் வச்சு கொண்டு போகிறான். அது எதுக்கு 2 சிங்கம் இருக்குது அப்படின்னா, இந்த பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு அது மைண்ட் செட் அந்த மாதிரி. நீங்கள் வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அது ஜெனட்டிக்கலாக உள்ளது. 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாய், நரி, சிங்கம், புலி, கரடி இதோடய வாழ்ந்து பழகினாங்க. இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் டம்மி சிங்கத்தினாலும் வச்சுக்கிட்டு போஸ்டர்லனாலும் வச்சுருப்பான். சில பைத்தியம் பிடிச்சவன் செத்ததுக்கு அவன்ப்பா செத்தவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், போஸ்டர் அடிக்கிற வரைக்கும் சிங்கம் அழுகிற மாதிரி. சிங்கம் என்னைக்கு அழுகுமா? அந்த மாதிரி 2 சிங்கம் அழுகிற மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீங்களா ரோட்லலாம்? இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்கு தகுந்த தீனியை தானே போடணும். இப்போ ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு புல்லுக்கட்டு தான் போடணும், புறையும் பண்ணும் போட முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதுனால அந்த பேரை வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பேரை வைக்கிறது கொண்டு ஒரு பயம் வருது இல்லை? இப்போ சிங்கப்பெண் அப்படின்னா என்ன பயம் வராது, சிங்கப்பெண் வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு ஜெர்க்கடி பயம். அதுக்காக தான் அந்த பேர். இப்போ இது ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்குல்ல சார்? சிங்கப்பெண்ணா ஒரு பயம் வருது, யாரும் தீண்ட மாட்டாங்க பெண்களை. அதான் பார்க்க தானே போகிறீங்க நீங்கள், பார்க்கலாம் இல்லை? சிங்கப்பெண் படை வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது சார்? என்னதான் இருந்தாலும் இந்த சிங்கப்பெண் படைன்றது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். அதுக்கு இடையில டெல்லிக்கு போறாரு, திருச்சிக்கு போயிட்டு நன்றி சொல்ல போறாரு. எப்போ எலெக்ஷன்ல அங்க நின்று ஜெயிச்சதுக்கு இப்போ நன்றி சொல்ல போறாரு. இதெல்லாம் பண்றாரு, அது ஏன் பண்ணல அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே டெல்லிக்கு போய் பேச. ஆமா, அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும்? பழைய மாதிரி 4 இடத்துக்கு போய் தானே 4 பேர் சந்திச்சு தான் ஆகணும். சிஎம் ஆயிட்டாரு, அதனால ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஓட்டு போட்டவங்க நன்றி சொல்லி தானே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி போய் அங்கே நன்றி சொல்லுவார். ஒரு அப்படியே இப்போ 4 வேலை இருக்க தானே செய்யும், ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியும் சார். அப்போ இந்த சிங்கப்பெண்கள்லாம் தயார் பண்றாங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க பயங்கரமா. எந்த மாதிரியான ஆட்களை எடுப்பாங்க சார்? அதுதான் தெரியல. அது இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஆளை எடுப்பாங்கன்றது எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஒரு கொஞ்சம் போல்டான ஆளாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கே போகிறது? அதுக்கு இருக்கிற போலீஸு இங்கே இடம் பத்தாமல் இருக்குது. 1 லட்சம் போலீஸ் தேவைன்னா இப்போ 60,000-70,000 போலீஸ் தான் இருக்காங்க. இப்போ அதில் சிங்கப்பெண் பாதி பேர் போயிட்டாங்க அப்படின்னா இப்போ ஸ்டேஷன் வீக் ஆயிரும்ல. முக்கியமான ஆட்லாம் போறக்கு வீரமான ஆட்களை பிடிச்சி சிங்கப்பெண் படையில் போடுறீங்க. ஒரு மித்த கேஸுக்கு வர்றவனுக்கு என்ன பண்ணுறது அவங்க? ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தா தான் தெரியும். சார் ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்களா சார் அப்படி சிங்கப்பெண்? அது தெரில, அது அவர் விஜய் சார்ட்டு தான் கேட்கணும். ஃபுல் ரவுண்ட்ஸில் இருப்பாங்கன்னா எத்தனை பேர் எங்கே ரவுண்ட் அடிக்க போகிறாங்க என்னன்றது, எங்கே போவாங்க, அவங்க எங்கெல்லாம் போவாங்க. இவங்க மாலு, சினிமா தியேட்ரு, இது இந்த பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த பக்கம் ஏதாவது முள்ளு போதரு, காடு, இவங்க எந்த பக்கமாக போய் என்ன பண்ண போகிறாங்கன்றது, அந்த படை வந்ததுக்கப்புறம் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, அதை அவங்க எப்படி தடுக்கிறாங்க, ஏதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் காப்பாற்றிடுவாங்களா, இல்லை நடந்ததுக்கப்புறம் போய் பிடிப்பாங்களா, விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்லை நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் மனசில் நினைக்கும் போதே அந்த விவேக் ஒரு படத்தில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க சிங்கப்படையை முன்னாடியே இதை நினைக்கிறான், இந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கான், இந்த பிள்ளை ஏதோ பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே போய் பிடிக்கிறாங்களா, அது என்ன மாதிரியா தேர்வு பண்ணுறாங்கன்றது நம்ம யதார்த்தமாக பார்க்கும்போது டக்குன்னு இப்போ 2 பேரை பிடிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி நீங்கள் கேஸ் போடுவீங்க? இப்போ ஒருத்தர் இருக்கான், அவனை சிங்கப்பெண் படை பார்க்குது, இவன் அந்த பிள்ளையை பார்த்துட்டு இருக்கான், போகிற வரப்பெல்லாம் ஃபாலோ பண்ணானா, அவன் லவ் பண்ணுறது கூட ஃபாலோ பண்ணியிருப்பான். அவனை பிடிச்சி அடிச்சு இப்படி 10 பேர் உள்ளே போட்டிங்கன்னா அவன் பூரா டிவிகேக்கு ஓட்டு போட்டவனா இருப்பான். அப்போ என்ன நெருக்கடி ஆயிடும் அவனுக்கு. இப்போ நம்ம தலைவர் ஆட்சிக்கு லவ் பண்ண கூட முடியல அப்படிங்கும்போது அடுத்த டைம் ஓட்டை மாற்றி போட்டுருவான். அப்படியும் பிடிக்க முடியாது, அட்வான்ஸாகவும் பிடிக்க முடியாது, ஏதோ பண்ண போகிறான்னு பிடிக்க முடியாது. அப்போ பண்ணதுக்கு அப்புறம் தான் பிடிக்க முடியும். பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சா என்ன பிடிக்கல என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை பண்ணும் அதுக்கான தயார் நிலையில் இருக்கும்போது போய் பிடிக்கிறாங்களா, என்ன நிலைமையில பிடிக்கிறாங்கன்றது அது சிங்கப்பெண் படை என்ன பண்ணுறதுன்னு அது படை வந்தால் தான் தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம், மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தப்பு நடக்கிறது அந்த இருட்டில் நைட் நேரத்தில் தான் நிறைய இடங்கள்ல நடக்குது. சிங்கப்பெண்கள் அப்படின்றப்போ நைட்டில் அந்த சிங்கப்பெண்களுக்கே பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றது அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ கூட ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் செல்ஃபோனை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அது கதறுன்னு அழுது கம்ப்ளைண்ட் பெண்ணு போலீஸ், பொன் போலீஸ்னு தெரியாது, அது பாட்டு ஃபோனில் பேசிட்டே போறீங்க, அவனா தட்டி போறீங்க போயிட்டான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சிங்கப்பெண்களுக்கும் பாதுகாப்பு. இப்போ காட்டில் சிங்கம் இருக்குது, அதுக்கே என்ன பாதுகாப்பு இருக்காது. நீங்கள் டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போய் இதை கடிக்க போகும், எதுனா அந்த ஒட்டகச்சிங்கம் காலாலே அடித்து அந்த சிங்கத்தை பல்லுகளெல்லாம் உடச்சி ஓட அடிச்சு வராங்க. அந்த மாதிரி மாட்டிக்கிடும் போய். அப்புறம் போய் என்னென்னா நரி இருக்கும்,
இந்த சென்னாய் கூட்டம் அதில் போய் சிங்கம் பிடிச்சுன்னா சிங்கத்தை காலி பண்ணி விட்டுரும். இப்படி சிங்கத்துக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ யானைகிட்டலாம் சிங்கம் போச்சுன்னா ஒரே எத்தை அடிச்சுன்னா சிங்கம் தெரிச்சிடும் ரெண்டா. இப்படியும் நடக்கும். முதலேட்ட சிங்கம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா பக்கம் பிடிச்சிடும் தண்ணி குடிக்கும். இப்படி சிங்கத்துக்கு ஆபத்து இருக்க தான் செய்யும். சிங்கம் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பிடிக்க போகிறாங்கன்றது தெரியல. ஆளை முன்னாடியே பிடிப்பாங்களா, இல்லை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருவாங்களா, இல்லை சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டாக போய் பிடிக்கிறாங்களான்றது அது சிங்கப்பெண் படை வந்தால் தான் தெரியும். சார், வெளிநாட்டுலேருந்து ஆர்மியில் இருக்கிறவங்களெல்லாம் இறக்க போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்பவும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டபுள் மடங்கு. தமிழ்நாட்டில் இருக்கிறத விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து எப்படிமா போலீஸில் ஆள் எடுக்க முடியும்? அப்படிலாம் எடுக்க முடியாது. ஏதாவது அது இந்த பைத்தியம் பிடிச்சவங்க ஏதாவது கிளப்பி விட்டுருப்பாங்க. யார் இந்த ஐடி விங்க வச்சுருக்காங்க இல்லை, அவங்க இந்த போலியாக பரப்பி விட்டு விஜய் முதல்வர் அந்த கும்பல் பரப்பி விட்டதா. வெளிநாட்டிலேருந்து போலீஸ்க்கு எப்படி ஆள் இருப்பாங்க? அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஓகே சார், அப்போ இதன் மூலியமா என்னதான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு? இன்னும் ஆபத்து வராம இருக்கணும்னு பார்த்தா இதுவே ஒரு ஆபத்தா முடியக்கூடாது இல்லையா சார்? முடியக்கூடாது அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அது வரைக்கும் இந்த ஆபத்து இன்னும் தீவிரமாக தொடர்ந்துட்டு தான் இருக்கும். திருச்சியில எலெக்ஷன் முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு, இப்போ நன்றி சொல்ல போறாரு. அடுத்த நாளே தான் போக முடியும், டைம் கிடைக்கும். முதலமைச்சர் ஆகிட்டாரு, கையெழுத்து போறாரு. சிங்கப்பெண் படை இருக்கு, அப்புறம் இது இருக்கு, அந்த படை இந்த படை நதிப்படை எல்லா படையும் முடிஞ்சா டெல்லி கூப்பிட்றாங்க, அங்கே போய் ஆகும். அப்புறம் இங்கே கூப்பிடுவாங்க, எல்லா இடத்துக்கும் போய் தான் ஆகும். போயிட்டு தான் அடுத்து திருச்சிக்கு போறாரு. இன்னைக்கு டைம் கிடைச்சிட்டு போறாரு. இருக்கு இன்னொரு விஷயம், டெல்லிக்கு போய் பேசினது எந்த ஒரு விஷயமா வெளியில வரல, அப்படி என்னதான் பேசிருப்பாங்க? அது எப்படிமா, அதெல்லாம் அரசாங்க ரகசியத்தை எப்படி வெளியில சொல்ல முடியும்? தான் சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி 4 கோரிக்கை வச்சிருக்கேன், கொடுத்துருக்காரு. அவரும் வாங்கி வச்சுக்கன்னுவாரு. அப்படியே கொண்டு போய் அதை கொண்டு எங்கே சேரணுமோ அதை அங்கே சேரணும். 1 வாரம் கழிச்சு பானிபூரி கடையில் இருப்பாரு, அப்படி சமோசா சாப்பிடுவாங்க, அதை வச்சு அப்படியே சுற்றி வந்துடுவாங்க. அவ்வளோதான் சார். சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் ட்ரோலாகவே போயிட்டு இருக்கு. மோடிஜி இப்போதான் இத்தாலிக்கு போய் மெலோனி கூட போனதெல்லாம் அடுக்கடுக்காக போஸ்ட் போட்டாரு, ஸ்டோரி போட்டாரு. ஏன் விஜய் கூட இருக்கிறது போடல? அப்படி என்ன ரகசியத்தை பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு அப்படி இல்லைம்மா, அவங்க வந்து பிரதமர், அந்த ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இவர் சாதாரண முதல்வர் தானே, அதனால போட்டுக்க மாட்டாங்க. டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.